வணக்கம். வாழ்வியல் தந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ இருக்க போகுது. இது ஒரு புதிய சிந்தனை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை என்னுடைய கற்பனை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வாழ்வியல் தந்திரம் அப்படிங்கிறதுல தந்திரம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொருள், ஒரு அர்த்தம் உங்கள் மனசில் உருவாகியிருக்கும். இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் செயல்படக்கூடிய பொருள் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நம்ம எப்போவுமே வீடியோவில் கொஞ்சம் லாங் டைம் பேசுகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கீவேர்டு எடுத்து வச்சுருப்போம். அதாவது இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம், ஏதாவது கருத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும் பொழுது நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறத இப்போ வாழ்வியல் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் டைட்டில் வச்சுருக்குறோம். இப்போ உள்ளே கொஞ்சம் ஒரு மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் பிரித்து பேசுவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ இங்கே சப் கீவேர்டு அப்படிங்கிறதுல நம்ம என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மெயின் கீவேர்ட்ஸ் அப்படின்னா 10 வித்து சொத்து அப்படிங்கிறதான். இப்போது வாழ்வியல் தந்திரத்திற்கான மெயின் கீவேர்டு வித்து 10 சொத்து. இதுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்வதில் தான் இருக்குது. இப்போ நார்மலாக உங்களுக்கு 10னா என்ன, வித்துனா என்ன, சொத்துனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக சிந்திச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் கற்பனையாக ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் இந்த எனர்ஜியை கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா இந்த வாழ்வியலுடைய தந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 5 கீவேர்டு எடுத்துக்குவோம். ஸோ 5 கீவேர்டு அப்படிங்கிறது இரட்டை, ஒரு கம்பைண்டாக எடுத்துக்குவோம். அந்த கம்பைண்ட் அப்படிங்கிறது வாழ்வியல் அப்படிங்கிறது நிலத்தை சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. அப்போது இந்த நிலத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5 வகை நிலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பார்ட்னராக உரிப்பொருள் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா, குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தல் அப்படிங்கிற வச்சிருக்கு. முல்லை நிலம் அப்படின்னா இருத்தல், மருத நிலம் அப்படின்னா ஊடல், பாலை நிலம் அப்படின்னா பிரிதல், இது நெய்தல் நிலம் அப்படின்னா இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் உரிப்பொருள் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கற்பனை நீட்சியாக போகுது. ஓகேங்களா? இது யார் சொன்னதுங்கிறது கிடையாது, ஒரு கற்பனை, ஒரு புதிய சிந்தனை. இது ஒரு ஷார்ட்டன், இது வாழ்வியலை ஒரு ஷார்ட்டனாக சொல்லக்கூடிய ஒரு கற்பனை. அப்புறம் வாழ்வியலை இந்த கீவேர்ட்ஸ் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, தந்திரத்தை எந்த கீவேர்டு வச்சு சொல்கிறோன்னா 10 வித்து சொத்து அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ளே கொண்டு வரும். இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தந்திரம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட தந்திரங்கள் வெளிப்படையாக சொல்லப்படும். ஆனால் இனிமேல் நடத்த வேண்டிய தந்திரங்களை வெளிப்படையாக சொல்வதற்கு இல்லை. அப்படி சொன்னால் அது எப்படிங்க சொல்லுங்கள்? ஒரு தந்திரம் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வெளிப்படை சொன்னால் அது நிகழ்த்த முடியுமான்னா அது நிகழ்த்த முடியாது. அப்போ நிகழ்த்துவது கஷ்டம். அப்படிங்கிறதுனால எப்போவுமே எதிர்காலத்திற்கான தந்திரங்கள் சொல்லப்படுவதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தவாறு தந்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த புரிதலை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது இது நம்ம வாழ்வியல், அப்போது வாழ்வியல் தந்திரம்ங்கிறது நம்ம பேஸ் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை இன்பமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பேஸ். எதுக்காட்டி இந்த வாழ்வியல் தந்திரத்தை கற்றுக்குறோம், நம்ம உள்வாங்கிக்கிறோம், நம்ம செயல்படுத்த நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இன்பமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல முதல்ல புரிஞ்சோன்னா, அப்போ இன்பத்தை நம்ம கைவிட்டுட்டோம்மா, நம்ம இப்போது வாழ்கிற வாழ்க்கை இன்பமாக இல்லையா, மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னா ஒரு கேள்விக்கு. அப்போது யார் மகிழ்வாக வாழவில்லை என்று நினைக்கிறார்களோ, யார் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாழ்வியல் வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சூட் ஆகுமே தவிர, நம்ம இப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விரும்புவது கிடையாது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க லைக் பண்ணலாம். ஸோ ஓகே, இங்கே நம்ம வாழ்வியல் தந்திரம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான இன்பமான வாழ்வியலை கட்டியமைப்பதற்கான ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை. இப்போ பேஸாக நம்ம இப்போ இன்பத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இன்பமான ஒரு வாழ்வியலை நோக்கி போகிறோம். அப்போ வந்து வாழ்வியலை பற்றி நம்ம ஒரு பேஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே, ஆழமான ஒரு சிந்தனை இருந்தால் தானே அதை திருத்தி நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டமாக செயல்பட முடியும். அப்போது அதனால தான் நம்ம வந்து பழங்காலம் ரொம்ப பழமையான ஒரு வாழ்வியலை நம்மளாம் ஒரு கற்பனையாக சிந்திக்கிறோம். இது இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் கற்பனை பண்ணுறோம். கற்பனைங்கிறது உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாக இருக்கலாம். ஆனால் கற்பனை அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இந்த கற்பனைங்கிறது மிக முக்கியம், நம்ம ஒரு இன்பமான ஒரு வாழ்வியலை நோக்கி போவதற்கான ஒரு அடிப்படை. இப்போ ஒரு வாழ்வியலில் நம்ம வந்து ஏற்கனவே குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது ஒரு பழமையான முதல் அடிப்படையான வாழ்வியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ல் ஃபஸ்ட்டு வாழ்வியல் அப்படிங்கிறது. இந்த வாழ்வியல் தான் இன்பமான வாழ்வியலாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா புணர்தல் அப்படிங்கிறது ஒரு சிற்றின்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சிற்றின்பம் அப்படிங்கிறது ஒரு இன்பம், இன்பம் பேரின்பம். அப்போ இந்த பேரின்பம் எந்த இடத்துல அடைந்தார்கள் அப்படிங்கிறது இரண்டாவதாக யோசிக்கலாம். அப்போ சிற்றின்பம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னா குறிஞ்சி நிலத்தில் இருந்திருக்கிறது. அப்படின்னா ஒரு இன்பமான ஒரு வாழ்வியலை குறிஞ்சி நில மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது முதல்ல ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது நம்ம குறிஞ்சி நிலத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னா, அங்கே வந்து நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் அப்படின்னா மலை சார்ந்த பகுதி, உயர்ந்த மலைகள் அப்படி இருந்திருக்கும். அப்போது ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வந்து மக்கள் தொகை குறைவாக தான் இருந்திருக்கும். இதில் உங்களுக்கு வந்து இன்னொரு கேள்வி, ஒரு கற்பனையான ஒரு கேள்வி என்னொன்று வந்திருக்கும். கோழி முதல்ல வந்ததா, முட்டை முதல்ல வந்ததா? அதாவது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, இல்லை கோழியிலிருந்து முட்டை வந்ததா? எது முதல்ல வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதை நம்ம வந்து சிந்தித்து பார்த்தாச்சுன்னா கோழியிலிருந்து முட்டை வந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முட்டையிலிருந்து குஞ்சு வந்துச்சு, கோழி வந்துச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா முதல்ல கோழி வந்திருக்கு, கோழியிலேருந்து தான் முட்டை வந்திருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதை நம்ம எப்படி நம்ம சிந்திச்சு பார்க்குறோம் அப்படின்னா, கோழி முட்டையிலேருந்து குஞ்சு வருவதற்கு சேவல் இருந்தால் தான் முடியும். அப்போ சேவல் குஞ்சு எப்படி கொடுத்துச்சுன்னா அது உயிராற்றல், விந்து சத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சத்து. அப்போ இந்த விந்து சத்து எங்கேருந்து கிடைச்சிது? அந்த வித்து எங்கேருந்து கிடைச்சுன்னா உணவு மூலமாக தான் கிடைச்சிது. ஓகேங்க. அப்போ உணவு எப்படி ஆனது அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ இந்த உயிர் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களாலான உடல். ஓகேங்களா? உயிரும் உடலும் அப்படிங்கிறது. அப்போது உடலுங்கிறது பஞ்சபூதங்களால் ஆன ஒரு தோற்றம். இப்போது பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தாரமாறி தோன்றும் பிறப்பு அப்படிங்கிறது ஔவையார் வாக்கு, குறள் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போது உயிர் சக்தியில் பஞ்சபூதங்களுடைய கலவை தான் நம்ம வந்து உடல் அப்படின்னு இருக்கிறோம். அப்போது இந்த பிறப்பு கோழிங்கிற ஒரு பிறப்பு முதல்ல கோழி தான் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இது வந்து கோழி சேவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் அப்படிங்கிற இரட்டை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இதற்கு முந்தைய ஜீவராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அமீபா அந்த மாதிரி ஃபேக்ட்ரியஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற பிரிவினை இருக்காது. ஒன்று தான் ஒரு ஃபேக்ட்ரியானா ஒரே இனமாக தான் இருக்கும். அது வந்து பள்ளி பெருகும், இனப்பெருக்கம் ஆகும். அது அப்படியே உடலால் ரெண்டாக பிரிஞ்சு போகிறது. உள்ளே இருக்கிற அப்படி மண்புழு கூட ரெண்டாக வெட்டி போட்டாச்சுன்னா அது உயிர் வாழக்கூடிய தகுதி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இரண்டாக பிரிந்து உருவெடுக்க இனப்பெருக்கம் அடையக்கூடிய உயிரினங்கள் முதல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு தான் என்ன வந்துச்சு, ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்துச்சு. அப்போது இந்த இயற்கையை தொடங்கும் பொழுது உணவியலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இயற்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உயிரினங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து பசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். எல்லா உயிரினங்களும் உணவை மையப்படுத்தி தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது இங்கே வந்து கோழியிலிருந்து முட்டை முதலில் வந்தது அப்படின்னா கோழி தான் முதல்ல வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஜீவராசி எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னா பல ஆயிரம், பல்லாயிரம், 20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே, லட்சம் ஆண்டுகள் கூட வச்சுக்கிங்க, கற்பனையாக வச்சுக்கோ. ஏன்னா வந்து நம்ம கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய
குறிஞ்சி நிலத்தில் மனிதர்கள் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கற்பனையாக நிலப்பரப்புக்கு போகிறோம். அங்கே வந்து பல ஆயிரம், பல்லாயிரம், 10,000, 20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அப்படின்னு ஒரு காலகட்டத்தை வச்சுக்க. அப்போது பிற நிலங்கள் இருந்துதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. நம்மளுடைய கற்பனை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொஞ்சமாக இருந்தாங்க, மனிதர்கள் அப்போ தான் பிறக்கிறாங்க, பிறப்பெடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அது எப்படி பிறந்தெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கற்பனையே வேண்டாம். ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அப்படின்னா சிங்கம்புலி அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்திருக்குது. சிங்கம்புலி எப்படி வந்துச்சு அப்படின்னா, சிங்கம், ஆண் சிங்கம், பெண் புலி, இந்த ரெண்டும் கலந்து உருவான புதிய உயிரினம் தான் சிங்கம்புலி. இதே போல் புலி ஆணுக்கும் பெண் சிங்கத்துக்குமான கலப்பினமாக வந்தது புலிச்சிங்கம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே தனியாக பிரித்து ஒரு புதிய இனத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கம் திருப்பி புலிச்சிங்கம்னு சொல்லிட்டு புதிய இனம் வரலாம். இப்போ பூனை இனத்தில் தான் பூனை வரும். பூனையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது எப்படியோ ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இதில் பூனையிலேருந்து புலி எப்போயுமே பிறக்க போகிறதில்ல. அதுமாரி புலியிலேருந்து பூனை பிறக்க போகிறதும் கிடையாது. சிங்கத்துலேருந்து சிங்கம் தான் பிறக்கும், புலி பிறக்க போகிறதே கிடையாது. அதுமாரி குரங்குல தான் மனிதர் வந்தாங்கிறதுக்காண்டி குரங்கு வந்து மனித குழந்தை பெற்றெடுக்க போதும் இல்லை, மனிதனும் குரங்கு மாதிரி குழந்தை பெற்றெடுக்க போதும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சியினால் நம்ம வந்து கால சூழல், அதாவது இந்த சூழலுக்கு தகுந்த ஒரு உயிரினங்கள் தோன்றும். இப்போ பார்த்திங்கன்னா காலம் பொழுது மாறுது இல்லையா, காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த ஒரு சில உயிரினங்கள் அழிந்து போகும், ஒரு சில உயிரினங்கள் பிறப்பெடுக்கும். இப்போ வந்து நல்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா மழை தூறல் போட ஆரம்பித்தோடனே விதைகள் முளைத்து செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும். அப்படியே கோடைக்காலம் வரும்போது எல்லாம் அப்படியே மடித்து போகும், ஒன்றுமே இருக்காது. திருப்பி மழை பெய்தால் தான் வரும். அப்போ அந்த காலநிலைக்கு மாற்றத்துக்கு தகுந்த உயிர்கள் பிறப்பெடுப்பதும் அழிவதுமாக இருக்குது. இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் குறிஞ்சி நிலம் அப்படிங்கிற ஒரு நிலத்தில் நம்ம வந்து பிறந்துட்டோம், மனித இனம் உருவாகுது. அப்போது அவனுக்கு உணவு அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக அடிப்படையாக உணவு இல்லாமல் எந்த உயிரினங்கள் பிறக்க போவதில்லை. தேவையான உணவு, வளர்ச்சிக்கான உணவு இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் பிறக்க போவதில்லை. இப்போது செடியே முளைக்குதுன்னா அதுக்கு தேவையான உயிர் சத்தான நீர் வேணும். ஓகேங்களா, நிலத்தில் சத்து இருக்கணும், மண்ணில் சத்து இருக்கணும், அதுமாரி நீர் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் வளர முடியும். வளர்வதற்கான சக்தி கிடைச்சா தான் வளரும். அதேமாரி இந்த மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்கான உணவு இருந்தது. ஓகேங்களா, உணவு வருது, அதோட பசியோடு அவன் பிறக்கிறான், பசியோடு தான் பிறக்கிறோம். ஓகேங்களா, உணவு எடுத்துக்கொள்கிறோம். அதுக்குறை இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒன்று இயல்பாக நடக்குது. அது வந்து ஒரு அடிப்படையாக காரணியாக வந்துடுது. அப்போது குறிஞ்சி நிலத்தில் இயல்பாக மனிதன் இன்பமாக வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லலாம். அவனுக்கு தேவையான உணவுகள் கிடைத்தது, நல்லபடியாக உணவுகள் கிடைத்தது. மக்கள் தொகை ரொம்ப கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிறாங்க. ஒரு சின்ன ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க, இன்னும் பெரிய உலகமாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன வீடுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒரு ஆண் பெண் சேரும்பொழுது அடுத்த ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திருப்பி தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவியல் முறை எப்படி பெருகுதோ அதுமாரி ஆரம்ப கட்டத்தில் ஒரு மனிதன் உருவானா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படியே தோண்டிட்டான், அப்படி எப்படி வந்தாங்கிறதுலாம் வேண்டாம். அவன் குரங்குலேருந்து வந்தானா எப்படிங்கிறதுலாம் வேண்டாம். இங்கே நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இப்போது பழையதை வச்சு தான் தொடங்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறோம், அவ்வளோதானே. நம்ம வாழ போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு நம்ம ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய இன்ப வாழ்வியலுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னும் நிறைய யோசிக்கலாம். அவன் இப்போ நம்ம வாழ்வியலுக்கு இப்போ அடிப்படையாக மனிதர்கள் பிறந்தார்கள், அவங்க வந்து எப்படியோ வந்துட்டாங்க, வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான குறிப்பாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா, நம்மளுடைய கற்பனை அந்த காலத்தில் குறிஞ்சி நிலத்தில் மக்கள் இன்பமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது. அப்புறம் மக்கள் கொஞ்சம் பெருக அவனுடைய உணவு தேவை, இருக்கிற உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டோம், திருப்பி சமைக்கணும் இல்லையா. அதுமாரி இயற்கையாக முதல்ல அவன் சமைச்சு சாப்பிட்டானா சமைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்குகள், கனிகள் அப்படின்னு சப்போஸ் விலங்குகளை சாப்பிட்டாலும் சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு தேவையான உணவு சாப்பிட்டானா திருப்பி அடுத்தும் சாப்பிடணும் இல்லையா. உணவு இல்லாட்டா உயிர் வாழ முடியுமா. அப்போ உணவுகளை தேடி அப்படியே கடந்து வரும்போது தான் அங்கங்கே மரங்களாக வளர்ந்து நிற்குது, காடுகளாக இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ மனிதனுக்கு முன்னாடியே மரங்கள்லாம் பிறந்துடுச்சு, மற்ற ஜீவராசிகள் நிறைய உயிரினங்கள் பிறந்துடுச்சு. ஏன்னா வந்து நிலத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னரே முதல்ல நீரில் தான் உயிரினங்கள் தோன்றியது, அடுத்து தான் நீரிலும் நிலத்திலும் வாழ்வதான உயிரினங்கள் தோன்றியதை
அடுத்தது நிலத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் வாழ்ந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய படித்தது. ஸோ நம்ம படித்தது கொஞ்சம், படிக்காதது ஏகப்பட்டது இருக்குது. படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கலாம், சாகிற வரையும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற படித்ததில் கொண்டே நம்ம வாழ்வியலை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். அந்தளவுக்கு நம்ம படித்து வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். அப்போ நிறைய படிச்சிருக்கோம், அங்கேருந்து கருத்துக்களும் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம கற்பனையை நம்ம வாழ்வியலை அமைச்சிக்கிறதுக்கு. ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, படித்ததை வச்சு வாழணும் இல்லையா. அப்போ அந்த வாழ்வியலுக்கான மகிழ்ச்சியான வாழ்வியலுக்கான கற்பனை. அப்போ காடுகளுக்குள்ளே வர்றான். இது விலங்குகள் நீர் இல்லாமல், கோடைக்காலத்தில் நீர் இல்லாமல் ஊருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பேப்பரில் படிப்போம் இல்லையா. அதே மாதிரி அவன் மலைப்பகுதியான பகுதியில் இருந்து அங்கே இருந்து தோன்றியவன், அங்கே உணவு எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்தவன், இனப்பெருக்கமாகி இப்போ போதிய உணவு இல்லாமல் அப்படியே கீழே இறங்கி வரான். பெரிய காடாக இருக்குது. அப்போது உணவுக்காண்டு தேடல், அது பிரிதல், அதிக தூரம் அவன் அலைகிறான். முதல்ல இருந்த நிலைமையை விட இப்போது காடுகளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உணவை எடுத்துக்கலான்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே இருத்தல் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்போது முதல்ல இன்பமான வாழ்வியலில் இருந்து அடுத்தது இருத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் வருது. அப்போது இந்த கேப், மகிழ்ச்சியான வாழ்வியலில் கொஞ்சம் ஒரு கேப் வருது. இது இந்த காடு சார்ந்த வாழ்வியலில் இது இருத்தலாக வச்சுக்கோங்க. எப்போ முல்லை நிலத்தில். காடுகளில் அப்படிங்கிறது வேட்டையாடி உணவு உட்கொள்ளலாம். பழங்கள், காடு நிறைய பழங்கள் நிறைய இருக்கும், ஆடு மாடு. அப்போது இப்போ தான் மாமிசம் உண்ண ஆரம்பித்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக வச்சுக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சைவமாக இருந்தாலும் சரி அசைவம் சரி, ரெண்டில் எது பெட்டரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உணவியலில் இலைதலைகள் அப்படிங்கிற கீரைகள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை பழங்கள் சாப்பிட்டாலும் சரி, காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி, சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, சமைக்காமல் சாப்பிட்டாலும் சரி, எது நம்மளுக்கு ஈஸியானதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். விலங்குகளை சாப்பிட்டாலும் சரி, சமைச்சு நான்வெஜ்ஜாக வேட்டையாடி சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம உணவியல் முறையில் நம்ம வாழ்வியலில் எதை வேணாலும் சாப்பிடணும். நம்ம வாழ்வியல் தந்திரத்தில் நம்ம உணவியல் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கான சூழ்நிலை பொறுத்து. அதில் கனிகள் சிறப்பு, கிழங்குகள் சிறப்பு, தேன் அந்த மாதிரி உணவுகள் எடுத்த உடனே சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த வாழ்வியலில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. முட்டைகள் எடுத்துக்கலாம், எடுத்த உடனே சாப்பிடக்கூடிய உணவியல் தான் பெட்டர். அதுதான் சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்வியலுக்கு உகந்ததாக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு வச்சுக்கலாம் வாழ்வியல். இதுதான் நம்மளுடைய சிந்தனை. இப்போது காடுகளில் இருத்தல் அப்படிங்கிற ஒன்று வருது. இங்கேயும் உணவியலுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் அமையுது. ஏன்னா கோடைக்காலம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, கனிகள் கொடுக்கக்கூடிய காலம் உண்டு, குளிர்காலம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் கிழங்குகள் கிடைக்கலாம். ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் கொஞ்சம் காலங்கள் கஷ்டமாக இருக்குது. அங்கே ஒரு இருத்தல், எப்படியோ வாழ்ந்து தப்பிச்சு பிழைஞ்சு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை அவனுக்கு இருக்குது. அப்படிங்கிறது தான் இருத்தல் அப்படிங்கிற ஒரு. இப்போ மக்கள் ஒரு இப்போ சின்ன வைரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபேக்ட்ரியாஸ்னலாம், இதெல்லாம் இனப்பெருக்கம் எப்படி ஆகும்னா ரொம்ப குயிக்காகும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருகி போகும். இப்போ செல்கள் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மக்கள் தொகை பெருக்கமாக அப்படி தான் இருக்கும். ரொம்ப வேகமாக மக்கள் தொகை பெருக்கமாகும். அதுலேயும் இன்றைக்கி நம்ம வாழ்வியலில் ஒரு 60 வயசு 65 வயசு ஆகிட்டாலே ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் சாவு அப்படிங்கிறது. இது பழைய காலத்தில் அவர்கள் அதற்கும் மேலே நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 120 வயசு அசால்ட்டாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத உண்மை. அதுவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களே தான் உண்மை. இந்த வாழ்வியல் தந்திரத்திற்கான அடிப்படையே இந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சுங்கிறது தான் இன்றைய நம்மளுடைய பிரச்சனையே. எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆரோக்கியம் கெட்டு போச்சு. வாழ்வியலில் ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா ஆரோக்கியம் கெட்டு போனால் எல்லா பிரச்சனையும் வந்துடும். மகிழ்ச்சியான வாழப்போ ஆரோக்கியங்கிறது இல்லை, ஒரு இறப்புங்கிறதுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய வாழ்வியலுடைய மரண வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 120 வயது குறைந்தது இருக்கும் பொழுது, இங்கே பாதி காலம் வாழ்வதற்கு முன்னோட்டியே நம்மளுக்கு மரணம் வருது அப்படின்னா எவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ நான் செத்துருவேனா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. ஐயோ நான் செத்துறக்கூடாது, நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்தான் என்னுடைய கஷ்டத்துக்கு ரொம்ப பிரச்சனை. அப்போது நம்மளோட வாழ்வியல்ங்கிறது குறைந்தது 120 வயது. ஆனால் அதுக்கு முன்னூட்டியே இறக்கணும்னா அது யாரால் ஏற்றுக்க முடியும்? அப்போ எப்படியாவது நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மருத்துவம்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் நீங்களே கற்பனை எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை. அந்த பிரச்சனையை தாண்டி தான் என்னுடைய சூழல் ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்வியலை இன்பமாக வச்சுக்கணுங்கிற தேடல் எனக்கு மாறுது. அப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா இல்லையா, ஒவ்வொருத்தருடைய சூழல் வேறு.
ஒருத்தருக்கு வேறு விதமான பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான நெருக்கடியான பிரச்சனைகள் இருக்குது. சூழலுக்கு தகுந்தவாறு அவனுடைய கற்பனைகள் மாறும். அப்போது அந்த எல்லாருக்குமே கற்பனையில் ஒரு பிரச்சனை இருக்குது, வாழ்வியலை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாற்று கருத்து வரும்போது, இந்த கற்பனையான ஒரு வாழ்வில் வரும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கேருந்து விடுபடுவதற்கு இது உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்போது இந்த காடுகளோட வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு இருத்தல். முதல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியல்ங்கிறது குறிஞ்சிலிருந்து அடுத்தது ஒரு இருத்தல் அப்படிங்கிற ஒரு வாழ்வியலுக்கு வர்றாங்க. அதுக்கு அடுத்த வாழ்வியல் அப்பவும் இங்கே உணவு பற்றாக்குறைங்கிறது ஒன்று உருவாகுது. உணவு பற்றாக்குறைங்கிறது அப்பவும் காடுகள்லேயும் உணவு பற்றாக்குறை மக்கள் கொஞ்சம் குறிஞ்சி நிலத்தை விட முல்லை நிலத்தில் மக்கள் அதிகம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய கற்பனையில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலப்பகுதியாக மாறிட்டாங்க. இப்போ குறிஞ்சிங்கிறது இப்போ முல்லை நிலப்பரப்பாக மாறிடுச்சு. மக்களுடைய வாழ்வியல் பரப்பு முல்லை நிலமாக மாறிடுச்சு. இப்போ இங்கே இங்கேயும் பிரச்சனை வருது. அடுத்து எங்கே வர்றாங்கன்னா மருத நிலத்தை உருவாக்குறாங்க. இந்த மக்கள் தான் மருத நிலத்தை உருவாக்குறாங்க. முல்லை நிலத்துலேருந்து அடுத்ததாக மருத நிலத்தை உருவாக்குறாங்க. மருத நிலம் அப்படிங்கிறது விவசாய நிலம் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போது முதல்ல மேடு பள்ளமாக இருந்த மலைப்பகுதியாக இருந்த நிலத்தை அதுலேருந்து இயற்கையாக காடுகளாக மரங்கள் ஓங்கி வளர்ந்த மரங்களுக்கு நடுவில் வாழ்வியலை மாற்றி கொண்டு போகிறாங்க. இப்போது அங்கேயும் உணவியல் பற்றாக்குறை. இப்போது நமக்கான உணவை நாமளே உற்பத்தி செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குது, தேங்காய் காய்க்குது. அப்போ தேங்காய் ஏன் அங்கே தென்னை மரம் எங்கேயோ ஒரு தொலைவில் இருக்குது, அதை தேடி எல்லாம் போகணும். இப்போ ஒரு தென்னை மரத்தில் இருக்கிற இளநீர் ஒரு நாளில் பறித்து சாப்பிட்டேன், இல்லை ஒரு 2 நாளுக்கு தான் பற்றிச்சு. இன்னும் நிறைய வேணும்னா ஏன் இன்னும் தென்னை மரத்தை நம்ம இந்த இடத்துல வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வியலுக்கான ஒரு நீர் ஆதாரம் உள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்துல தென்னை மரத்தை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிடான். இப்போ இது தென்னை மரம் வளர்க்குறான் அப்படின்னா இது எத்தனை வருடங்களாக அதை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். ஒரு தேங்காய் கீழே விழுவதும் அது விழுந்து முளைத்து வருவதும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து அவனை பார்த்து தான் அவனுடைய அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கும். அப்போ அந்த விதியை பார்க்குறான். விதி அங்கே நடந்து கொண்டு அப்படியே இயற்கையுடைய செயல்படையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு மதி செயல்படுது. விதிங்கிறது இயற்கை. அப்போ இயற்கையை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு இது தேங்காய் காய்ச்சி கீழே விழுவதனால அது முளைத்து வரும். அப்போ தேங்காய் நல்லா விளைந்து கீழே விழுந்தால் தான் அது முளைக்கும் அப்படிங்கிற. அப்போ மதி திரும்பி மதினா என்ன, ஒரு இளநியை வெட்டி கொண்டு நடுறது வச்சு தென்னை மரமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது மதி கிடையாது. அது பழுத்து தேங்காய் விழுந்ததுக்கு பிறகு எடுத்து முளைக்க வைப்பது தான் அது மதி. அப்போ இயற்கையை ஏற்கனவே நல்லா பார்த்துட்டு வருது. அப்போ விதிக்கும் மதிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நம்ம இங்கே பார்த்து ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். இப்போது இங்கே அவனுடைய வாழ்வியல்ங்கிறது எல்லாமே விவசாயம் பண்ணுறப்ப நிலத்தில் நெற்பயிர்கள், சோளம், நிறைய வித்துக்கள், கம்பாக இருக்கட்டும், பயிர்களாக இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம இப்படி விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை சமப்படுத்தி நீர் உழுது அதுக்கு உரம் மேலாண்மை வர ஆடு மாடுகளை வளர்த்தல் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத நில வாழ்வியல்ங்கிறது ஒரு சிறப்பான அறிவியல் பூர்வமான ஒரு வளர்ச்சி. அவனுடைய மதியினால் சிறந்த ஒரு வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு உயிரினமும் உணவை உற்பத்தி செய்து சாப்பிடுவது கிடையாது. மனிதனை தவிர எல்லா உணவுகளும் இயற்கையாக அங்கே மரங்கள் வளரும், மரத்தில் பழம் இருக்கும், எடுத்து போய் சாப்பிடுவோம். இப்போ குரங்களே எடுத்துக்கலாம், அங்கங்கே பழங்கள் கிடக்கிறத பறித்து சாப்பிடுவோம். அப்படி உணவை தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது இத்தனை நம்ம மனிதனுக்கு போல் அதுவும் இத்தனை 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல நம்ம பழமரத்தை நட்டி வளர்ப்போம், நீரை தேக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு வந்துச்சுன்னா கிடையாது. வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மருத நிலத்தில் அவன் உணவியல் பற்றாக்குறை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னான் இல்லையா. அப்போ பற்றாக்குறை இருந்ததுனால தான், அதாவது முல்லை நிலத்தில் உணவு பற்றாக்குறையினால தான் மருத நிலத்துக்கே வர்ற மருத நிலத்தையே வடிவமைக்கிறாங்க. அப்போ மருத நிலத்தில் இப்போ உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும்பொழுது ஊடல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும். ஏன்னா பசிங்கிற ஒன்று வந்துடுச்சுன்னா பசிக்கு உணவு வேணும். அப்போ உணவு என்ற ஒன்று தேவைக்காண்டி ஊடல்ங்கிற ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ ஊடல் ஏற்படுறதுனால இப்போ இந்த ஊடல் ஏற்படும் போது வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது அடித்து விரட்டப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வாழ்வியலேருந்து எங்கே பிரிந்து போகிறதான் பிரிதல் உருவாக்கப்பட்ட நிலம்தான் இது பாலை நிலம். அப்போ ஏன்னா ஒரு எல்லா இடத்துலையும் பயிர்கள் நல்லா விளைச்சல் கொடுக்குமானா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்லா விளைச்சல் கொடுக்கும், ஒரு இடத்துல ஒழுங்காக விளைச்சல் கொடுக்காது. அப்போது விளைச்சல் கொடுக்குற இடத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க.
அங்கேருந்து பிரிந்து போகிறவங்க தான் யார்? பாலை நிலத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பாலை நிலத்தில் வாழ்கிறோமா மருது நிலத்தில் வாழ்கிறோமான்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாலை நிலமாக தெரியும். ஏன்னா நம்ம பயிர்கள்லாம் விளைவிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம தொழில் சார்ந்து வாழ்வியலை நடத்திக்கிட்டு இருக்கோமே தவிர என்ன நிலைமையில இல்லை, உணவியல் சம்மந்தப்பட்ட மருத நிலமாக நம்ம இல்லை. உணவியல் சம்மந்தப்பட்ட மருத நிலமாக இருக்கும்போது நம்மளுடைய மதிநிலை வளர்ச்சிங்கிறது அப்போது நம்ம கற்றுக்கிட்ட அறிவியல் எல்லாத்தையும் ஓலையில் எழுதி அப்படியே கடத்தி அடுத்த ஜென்ரேஷன். அப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து உயர்ந்த நவீன வளர்ச்சியில் இன்றைக்கி இன்டர்நெட்டு மொபைல் ஃபோன்லாம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இன்றைக்கி எந்த ஒரு சர்வீஸ்னாலும் ஆன்லைன் சர்வீஸாக இருந்தால் பெட்ரு, வீட்டிலேருந்து நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி, க்யூவில் நிற்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் ரொம்ப விரும்புகிறோம் இல்லையா? இந்த விரும்புகிற வளர்ச்சி எல்லாம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு தங்களோட மதியினால் அறிவியல் பூர்வமாக எழுதி இது இப்படி பண்ணினா பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக எழுதி கொடுத்தது அவங்களுடைய அறிவியல் தான், அவங்களுடைய மதியினுடைய வளர்ச்சி தான். அவங்க சொல்லி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி அவங்களுடைய கற்பனை தான், அவங்களுடைய சிந்தனை தான் இவ்வளோ வளர்ச்சி நவீன வளர்ச்சிக்கு காரணம். ஸோ இப்படி இருந்தால் எளிமையாக இருக்கும், நம்ம வாழ்வியல் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம வாழ்வியல் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நல்லா இருக்கணும், இப்படி வாழணுன்னா நம்ம சிந்திப்பது தான். நம்ம சிந்திக்கிறத நம்மளும் வாழலாம். அதே போல் இப்போ பீட்டா ஜென்ரேஷனாக 2025க்கு பிறக்கிற குழந்தைகளெல்லாம் பீட்டா ஜென்ரேஷன். அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு பேரண்ட்ஸோட வாழ்வியலை அடுத்த குழந்தைகள் வந்து ரொம்ப எளிமையாக இயற்கையாகவே அந்த வாழ்வியலை கிடைக்க பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த வாழ்வியலை இயல்பாக அந்த வாழ்வியலை சிறப்பாக பெற்றுக்கும். இப்போ நம்ம வந்து முன்னோர்களுடைய வாழ்வியலை இயல்பாக பெற்று வந்து இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சீர்கெட்டு போய் அவங்க இப்போ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்கும் போது அந்த தவறை நம்ம திருத்தி கொள்வதற்கான சிந்தனை முயற்சி தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஆரோக்கியம் மருத்துவங்கிற பேரில் நம்ம வந்து சீர்கெட்டு போயிட்டோம். இப்போ அவங்க வந்து மருத நிலம் அப்படிங்கிறது ஒரு ஊடலில் பாலை நிலம் அப்படிங்கிறது வருது. பாலை நிலம் அப்படிங்கிறது பிரிதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிந்த உருவாகிறது. இந்த பிரிதல்லையும் மருத நிலத்தில் எப்பவும் பிரிதல்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரிதல் அப்படிங்கிறது என்ன ஒன்று, இரங்கல் அப்படிங்கிற ஒன்று நெய்த நிலத்தை உருவாக்குது. நெய்தல் இரங்கல் அப்படின்னா இறப்பு, இப்போ இறந்தவர்கள் அப்படின்னா ஒரு கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலவு நடக்குது. இப்போ இரங்கலை எதுக்கு, இறப்பை எதுக்கு நெய்தல் நிலத்தோடு கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு குறிஞ்சி நிலம்ங்கிறது ஒரு 120 வயதிற்கு மேலே இயல்பாக நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அப்போ ஆரோக்கியமாக வாழ்ந்து நான் மரணிக்க வேண்டும் சொல்லிட்டு விருப்பப்பட்டு இறப்பதுங்கிறது ஒரு சிறப்பு, விருப்பப்பட்டு இறக்குறதுங்கிற ஒரு சிறப்பு. அப்போ அவங்களெல்லாம் இறந்தவர்கள் வானோடு சப்தமாக இருப்பாங்க, வானில் ஆகாயத்தோடு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஓகேங்களா? இப்போது அதே இது ஒரு அகால மரணம், நான் என்னுடைய ஆசைப்படி நான் வாழ்வியலை முடிக்கவே இல்லை, நான் என்ன வாழணும்னு நினைக்கும் போதே இறந்துட்டேன் அப்படின்னா, சண்டை போட்டு செத்துட்டேன் அப்படின்னா, ஒரு சண்டை வருது, ஒரு இராணுவத்தில் உள்ள ஒரு 2 நாடுகளுக்கு இடையான சண்டை வரும்பொழுது அங்கே நிறைய வீரர்கள் சாவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு 30-40 வயசில் சாவுறாங்கன்னா அவங்க என்ன விருப்பப்பட்டு இறந்தார்களா? அப்போ அவங்களுக்கு திருப்பியும் வாழணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் வந்து ஆகாயத்தோடு சேர்வது இல்லை. அவர்களெல்லாம் இங்கே வந்து விதைக்கப்படுகிறார்கள். அவங்களாம் வித்து மாதிரி. அப்போ வீரம் விதைக்கப்பட்டதை தவிர அழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விதைக்கப்பட்டது. அப்போ விதைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு நீர் சூழல் வேணும் இல்லையா? அப்போ தானே விதைத்தல், நீர் இருந்தால் தானே விதைகள் வந்து முளைத்தெழும். அப்போது இங்கே இந்த இயல்பாக அந்த விதைத்தல் அப்படிங்கிறது தான் இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நெய்தல் நிலத்தோடு சேர்க்குறாங்க. நெய்தல் நிலங்கிறது கடல்ங்கிறது நீர். அப்போது இந்த கடலில் தொழில் செய்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. மீன் பிடிக்க போகிறவங்க ஏன்னா சும்மா மீன் பிடிக்க போவாங்க, நீச்சல் தெரிந்தவர்கள் தான் மீன் பிடிக்க போவாங்க. பாதுகாப்பாக திரும்பி வர முடியுங்கிறவங்க மட்டும்தான் அங்கே மீன் பிடிக்க போவாங்களே தவிர, நான் அங்கே இறந்துருவேன்னு சொல்லிட்டுலாம் யாரும் போகிறதே கிடையாது. அப்போது அங்கே மீன் பிடிக்க போகிறதுல டெய்லி அங்கே இறப்புலாம் இருக்கிறது கிடையாது. அப்போ இரங்கல் அப்படிங்கிறது மீன்பிடி தொழிலுக்கு கிடையாது. இங்கே இறந்தார்கள், அகால மரணம் அடைந்தார்கள் இல்லையா, தன்னுடைய வாழ்வியலை முடிக்காமலே இறந்தார்கள் இல்லையா, இவர்கள் எல்லாம் எங்கே விதைக்கப்படுகிறார்கள்? இரங்கல் அப்படிங்கிற நீரில் விதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள் அப்படிங்கிறத முன்னோர்களுடைய ஒரு கருத்தியல், ஒரு எண்ணம். அப்போது இங்கே விதைக்கிறதுங்கிறது எப்பவுமே சொல்லிடுறேன், இறந்தவர்களுடைய உடல் வந்து அழியுமே தவிர உயிர் அழியாதுங்கிற ஒரு கருத்து உண்டு. அந்த உயிர் எப்படி போகுதுன்னா சப்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடலை பாருங்களேன், கடல் எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய இருதயம் துடித்து கொண்டே இருப்பது போல் அங்கே துடிப்பு ஏற்பட்டே இருக்குது. அந்த துடிப்பு தான் அலைகளாக எழும்பிக் கொண்டே வந்துக்கிட்டு இருக்குது.
அப்போது அது அந்த அலைகள் வந்து ஒரு சத்தத்தோட வெளியே வரும், கரைக்கு வரும், கரைக்கு வந்துட்டு திரும்பவும் போகும். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இறந்துட்ட ஒரு வாழ்வியலை மகிழ்ச்சியாக வாழாமல் நம்ம இறந்துட்டோம்னா திரும்பவும் ஒரு உடல் எடுத்து பிறப்பெடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த அலைகள் வந்து கரைக்கு வரும், வந்துட்டு திரும்ப போயிடும், வரும் உள்ள போயிடும், வரும் உள்ள வரும். அப்போது திருப்பியும் பிறப்பெடுத்து தன்னுடைய வாழ்வியலை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான இன்பமான வாழ்வியலை முழுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கப்பட்ட உயிர்கள் திரும்பியும் வருது. இந்த பூமி நிலப்பரப்புக்கு வருது. மனிதனோட வாழ்வியல்ங்கிறது நிலப்பரப்பு தானே. நிலப்பரப்புக்கு வரணுங்கிற முயற்சி எடுத்து வருவதும் கிடைக்காம உடல் கிடைக்கும், திரும்பி போகிறது, எப்படி ஒரு இயல்பு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு கற்பனை. அப்போது நம்ம வாழும் பொழுது அகால மரணமடைந்து துடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அலைகளாக இயங்கி கொண்டே இருக்கக்கூடாது. அடிச்சுக்கிட்டே கிடக்குது கடல் வந்து அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் நமக்கு அமைந்து விடக்கூடாது. வாழும்போது முழுமையாக வாழணும், அதுவும் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் வாழ்வியல் தந்திரம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கிறோம். அதுக்கான மெயின் கீவேர்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம்? 10 வித்து 10 சொத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாழ்வியல்ங்கிற ஒரு கருத்தியலில் நம்ம வந்து கொஞ்சம் மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு. அங்கே இன்பமான ஒரு வாழ்வியல் வந்து குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தாங்க. அந்த அப்புறம் வச்சுக்கோங்க பசிங்கிற இந்த உணவியல் பிரச்சனையால் காடுகளுக்கு இறங்குறாங்க. அந்த காடுகளுடைய வாழ்வியல் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே இருத்தல், அப்போ இன்பம்ங்கிறது குறைஞ்சி வந்து இருத்தல்ங்கிறது ஒரு கேப், ஒரு இருத்தல், இன்பமும் இருத்தலுமாக இடைப்பட்டு வருது. அடுத்தது வந்து அப்பவும் உணவியல் குறைஞ்சி வரும்போது மருத நிலத்துக்கு வராங்க. மருத நிலத்தில் உணவியல் பற்றாக்குறை, உணவு உற்பத்தி சொல்கிறாங்க, இது என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்கிரமிப்பு பண்ணுவான். அப்போ இன்னொருத்தர் இல்லை இது எனக்கு உணவு வேண்டும்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பசியினால் சண்டையிடுவார்கள். அப்போ சண்டையிடுவது பாலை நிலம் உருவாகுது. அங்கே பிரிதல் உருவாகி பிரிதலில் பாலை நிலம் வருது. பாலை நிலனுடைய தொழில்ங்கிற பார்த்தாலே கவர்தல் தான். கவர்தல்னு ஒன்று வந்துட்டாலே அங்கே இன்பம் துன்பம்ங்கிறது கண்டிப்பாக வந்துடும். கவர்தல்ங்கிறதா ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது, பிறர் இதை கவர்வது அப்படிங்கிறது. இந்திய பாலை நிலம் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து இப்போது சமூகத்தில் ஒரு 1950க்கு முன்னோட்டிலாம் இப்போ உணவு பற்றாக்குறை ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் பசுமை புரட்சியினால தான் நம்ம வந்து நவீன உரங்களை பயன்படுத்தி நவீன ரக நெற்பயிர்களை விளைவித்து, அதாவது புதுமையான ரகம். இப்போ ஒரு 120 நாள் வந்து விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு பயிரை வந்து 60 நாளில் அறுவடை செய்கிற மாதிரி, இல்லை 90 நாளில் அறுவடை செய்கிற மாதிரி நாட்களை குறைத்து விரைவாக அறுவடை பண்ணுறது. அப்போ அதுக்கு தகுந்த நல்ல உரத்தை கொடுத்து ஒரு 10 மூட்டைக்கு 12 மூட்டையை அறுவடை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகைக்கு தந்த ஒரு விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விளைச்சலை அதிகப்படுத்துறதுனா ரசாயன உரங்கள், புதிய வகையான ரகங்கள். அப்போது இது வந்து கலப்பின உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெல் விதைகள் வந்து ஒரு கலப்பினம் செய்யப்பட்ட கத்திரிக்காய் விதை, அந்த மாதிரி விதைகள் எல்லாமே கலப்பினம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்காது. அது அப்படியே விட்டுருங்க, அது நல்லதாக கெட்டதாங்கிறது. பட் ஆனால் இயற்கையான முறையிலிருந்து நம்ம வந்து ஒரு ரசாயன முறைக்கு போய்ட்டோம், நவீன முறைக்கு போய்ட்டோம். அந்த நவீன முறை வாழ்வியல்ங்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு ஊறுவிக்கிறது, அதாவது கெடுதல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்குது. அப்படிங்கிறது நோய்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது, ஆரோக்கியம் கெடுது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். அது நம்மளுக்கு புரியுது. அப்போது இந்திய விவசாயங்கிறது தொழில் சார்ந்த விவசாயம். யாராவது தன்னுடைய உணவுக்கு வந்து கெடுதல் செய்யும்னு சொல்லிட்டு யாராவது பயிர் செய்வாங்களா? இந்த ஒரு விளைவிக்கிறது, மருந்து அடிக்கிறது அப்படி இப்படின்னு செய்கிறோம் இல்லையா? அந்த ரசாயன மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறது, இந்த மருந்துகள் எல்லாம் தன்னுடைய உயிருக்கு, தனக்கான உயிருக்குன்னு ஒரு பிரச்சனை போது தனக்கான உணவுக்கு யாராவது சந்தோஷமாக அடிப்பாங்களான்னு அடிக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில் முறையாக மாறிட்டதுனால தைரியமாக இல்லை விளைச்சல் எடுக்கணும், நான் இவ்வளோ பணத்தை போட்டிருக்கேன், இவ்வளோ விளைபொருள் விளைச்சலை எடுத்தாகணும், ஈடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மருந்துகளை கொடுக்குறது. இப்போ கோழி வளர்க்குறதா கூட கோழிக்கு நிறைய மருந்து கொடுக்கணும், செத்து போயிருமே, பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நவீன மருந்துகளை கொடுத்து தான் பாதுகாக்கணும். இப்போ அந்த மருந்துகள் கொடுப்பதனால நம்மளுடைய ஆரோக்கியத்திலையும் அதே மருந்தோடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் சீர்கெடுது. அப்போ இந்த ஆரோக்கிய சீர்கேடு வரும்பொழுது நிறைய பிரச்சனை வரும். ஆரோக்கியம் கெட்டுச்சுனாலே வாழ்வியல் இன்பம் வந்து ரொம்ப கெட்டு போயிடும். இப்போது சுகர்னு ஒரு நோய் வந்துச்சுனாலே இன்பங்கள் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லலாம். வாழ்வியலே மருந்து மாத்திரையோட போயிடும். அப்போ அந்த வாழ்வியல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இயற்கையான வாழ்வியலில்
உணவு உற்பத்தி செய்து ஒரு நல்ல வாழ்வியலை வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு பேஸாக எங்கே பிரச்சனை உருவாச்சு அப்படிங்கிறது இந்த வாழ்வியலை பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம இருக்கிறது வந்து மருத நிலம் அல்ல. உணவை உற்பத்தி செய்து உணவை உண்ணக்கூடிய ஒரு நெல் பரப்பாக இருந்தாலும் அது அப்படி இல்லை. இது எல்லாமே தொழில் சார்ந்தது. ஒருத்தருடைய பணத்தை இன்னொருத்தர் சம்பாதிக்கிறது, ஒருத்தரோட உழைப்பை இன்னொருத்தர் சாப்பிடுவது அப்படிங்கிற கவர்தல் அப்படிங்கிற பாலை நிலத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த பாலை நிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஒரு பிரிவை கொடுக்கக்கூடியது, அகல மரணத்தை கொடுக்கக்கூடியது. பிரிதல் அப்படிங்கிறது ஒரு அகல மரணம் தான். ஒரு 120 வயசு வாழக்கூடிய ஒருத்தர் 65 வயசுலேயே இறந்து போகிறாரு, 60 வயசுலேயே இறந்துடுறாரு, ஒரு 40 வயசுலேயே நோய்வாய்ப்பட்டு துன்பத்திலே இருக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு பிரிதல் தான். வாழ்வியல் முன்னோட்டியே பிரிகிறது தான். அப்போ இது ஒரு பாலை நிலத்தில் நம்ம இருக்கிறோம். பாலை நிலத்திலோட வாழ்வியல் முறையில் நம்ம இருக்கிறோம். இன்றைய வாழ்வியல் இருக்கிறது ஒரு பாலை நில வாழ்வியல் இருக்கும். இப்போ இந்த பாலை நில வாழ்வியலில் இருந்து நம்ம எங்கே போகணும்? குறிஞ்சி நில வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு இன்பமான வாழ்வியலுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படையான ஒரு கருத்து. இப்போ நம்ம தந்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய ரகசியம் தான். அப்போ அந்த ரகசியம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. ஆனால் ஏற்கனவே எவ்வளோ தந்திரங்களை பயன்படுத்தினார்கள், ராஜதந்திரங்களை என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது. அப்போ ராஜதந்திரம் அப்படிங்கிறது நம்ம தான் ராஜாங்க. நம்ம உடம்புக்கு நாம் தான் ராஜா. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மகிழ்ச்சி, நம்மளோட வாழ்வியலுக்கு நம்ம தான் ராஜா. அப்போ இந்த நம்ம ராஜா எந்த ஒரு திட்டம் எடுத்தாலும் எந்த ஒரு எடுத்தாலும் அது சரி. ஓகே, இது நம்ம இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராஜதந்திரங்கள் எதுவும் எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வாழ்வியல் இன்பமாக இருக்கணும்னா அதுக்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சரிதான். அப்போ இந்த சரிங்கிறதுல தான் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? வித்து பத்து சொத்து அப்படிங்கிறது. இந்த வித்து அப்படிங்கிறது எது? நம்முடைய உயிர். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மூல உயிர், எல்லோருக்குமான மூல உயிர். இந்த உயிர் வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எதை கொடுத்துருக்குது? இந்த சொத்துங்கிறது இந்த பஞ்சபூதங்களாலானது தான் சொத்து. இந்த உடல் தான் நம்மளுடைய சொத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் எல்லாமே ஒரு குறிஞ்சி நிலத்தில் வந்து சொத்து அப்படிங்கிற ஒன்று கிடையாது. இப்போ மருத நிலம்ங்கிற வரும்பொழுது தான் என்னுடைய பகுதி, என்னுடைய விளைச்சல், நான் அந்த இடத்துல நான் தான் பயிர் வைத்தேன், நான் தான் விளைவித்தேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் அதற்கு முன்னுக்கூட்டி கிடையாது. அப்போ வந்து சொத்துங்கிறத பொதுப்படையான ஒரு சொத்தாக நமக்கான சொத்துங்கிறது எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த உடம்பை தவிர வேறு எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இப்போ இதில் என்ன ஒரு கூட சொல்லலாம், இதில் திருமூலர் கூட சொல்கிறாரு, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். அதில் இந்த ஒரு வரி வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து உடல்ங்கிறது தன்னுடைய உடலை வளர்த்துக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தான் நம்ம உயிர் நீண்ட ஆயுள் வரையும் வாழலாம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் எப்பவுமே கருத்து சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு அவ்வளோவா கிடையாது. என்னுடைய கருத்தியல்ங்கிறது என்னென்னா, உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு பொருட்கள். இப்போது ஒரு மாமரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அதை வளர்க்கலாம். அதை வளர்க்கும் பொழுது அதில் கனிகள் கிடைக்கிது. அந்த கனிகளை உண்பதனால தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும். அப்போ உணவு அப்படிங்கிறது உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று. அந்த உணவே ஆரோக்கியமான உணவு தான். இன்றைக்கி உடலை பேணி காக்கிற அளவுக்கு உணவு சரியில்லை அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பழைய காலத்தில் உணவே நல்ல உணவு தான். உணவுனாலே நல்ல உணவு தான், அது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் இன்றைக்கி உடலை இப்போ உணவுலேருந்தும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பேணி காக்கிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி தலைகளாக போய்ட்டதுனால உடம்புன்னொடனே நம்ம இந்த உடம்பை பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த இயற்கைக்கு சார்ந்து எல்லா உயிரினங்களும் பிறப்பதும் இறப்பதுமா அழிவதுமா கூடியது தான், பிறந்து அழிவதும் இதுதான். ஆனால் அதை நீண்டு வாழ வச்சு இந்த உயிரினங்கள் எல்லாமே மடிந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் எனக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மனித இனம் இருக்குன்னா அது காரணம் படைத்தல், காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படின்னா 5 தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. பிற உடல்கள், அதாவது பிற நமக்கு தனக்கான உணவுப் பொருள் எல்லாத்தையும் படைத்து காத்து உண்டு அழித்து அதை மறைத்து வைத்து திருப்பி அருளல், திருப்பி அது பிறப்பெடுப்பது இவனே அருள் செய்கிறது. அப்போ 5 தொழிலும் அவன் செஞ்சுருக்கான். திருப்பி அந்த வித்துகளை மறைச்சி பாதுகாப்பாக வைக்கிறதும், திருப்பி அந்த தக்க கால சூழல் வரும்போது திருப்பியும் முளைக்க வைக்கிறதும், பிறப்பெடுக்க வைக்கிறது. இந்த 5 தொழிலையும் அவன் சிறப்பாக செய்கிறான் இல்லையா? அப்போ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான 5 தொழிலை செய்யக்கூடியவன் யார்? இந்த மனிதன். அப்போ இந்த மனிதன் இந்த பிற உடல்களை வளர்த்து தன்னுடைய உயிரை வளர்த்துக்கலாம். அந்த உயிர்ங்கிறது
இந்த இனம் அழியாமல் பாதுகாத்துக்கொள்வது. இப்போ இது வந்து எத்தனையோ உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, காலத்தால் அழிஞ்சு போச்சு, ஒரு சிலது அழியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனித இனம் அவ்வளோ சீக்கிரத்தில் அழியவே அழியாது என்பது தான் உண்மை. ஆனால் இன்றைய வாழ்வியல் சூழல் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில தவறுகள், நிறைய தவறுகள் மனிதனுடைய செயல்பாடுகள் தான். அப்போது அசுரகுணம் தேவகுணம் சொல்கிற 2 விதமான மக்கள் இருப்பாங்க. மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் உள்ளவும் கெட்டது செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கெட்டது செய்யக்கூடிய இந்த வாழ்வியலுக்கு, இன்பமான வாழ்வியலுக்கு ஒரு கேடு செய்யக்கூடிய மக்கள் அழிவதில் தவறில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் எனக்கு உண்டு. அப்போ வாழ்வியலில் 2 விதமான மக்கள் இருக்கிறோம், 2 குரூப்பாக இருக்கிறோம். அது இயற்கையாகவே அமைந்தது. அது எல்லாமே எதை பயன்படுத்தி தான் வந்தது? பசியை அடிப்படையாக கொண்டு உருவான குணங்கள் தான். அப்போ அந்த பசியை அடிப்படையாக கொண்டு நிலம் மாறுது. இப்போ பாலை நிலம் அப்படிங்கிற மாறும்பொழுதே அங்கே வந்து அந்த குணங்கள் மாறிடுது. அந்த குணங்கள்லேயும் நம்ம வந்து ஏற்கிற சூழலை பொறுத்து ஒரு பகுதியை தகுந்தவாறு மக்கள் 2 விதமாக இருக்கிறாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அழிய வேண்டியதும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ வேண்டியதுமாக இருக்குதுங்கிறது உண்மைதான். ஏன்னா கெட்டது எல்லோரும் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி நல்லவர்களுக்கும் கேடாக போயிட்டே இருக்கும். அப்போ கெட்டவர்களிலிருந்து நல்லவர்கள் அதிகரிக்க வேண்டும், வாழ்வியலில் நல்லவர்கள் அதிகரிக்க வேண்டுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்போ இந்த திருப்பியும் அந்த நல்லவர்கள் அதிகமாகணும் அப்படின்னா அந்த வாழ்வியலை முழுமையாக வாழணும் அப்படிங்கும்போது இன்னும் அதிகமாக நல்லா யோசித்து சிந்திக்கும் பொழுது தான் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த கடலில் வந்து விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கடல் அலைகள் வந்து வெளியில் வருவதும் போவதுமா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையாவது உட்காருங்க, இல்லை கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. உட்கார்ந்திங்கன்னா அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பண்டைய எண்ணங்கள், ஒரு இயல்பான ஒரு வாழ்வியலில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். திருப்பி எப்படி வாழ்வியலை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும். அப்போது நம்ம யார் நல்லா சிறப்பாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தியலை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது சிந்திக்க சும்மா இருந்தாலே போதும், நமக்கு இன்பமான வாழ்வியலுக்கான தந்திரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இங்கே வந்து நம்ம வாழ்வியலை சிறப்பாக அமைக்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியான தவம் இருக்கிறோம். இப்போ தந்திரங்கிறதுல இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, வித்து உயிரானது, உயிரியல் வாழ்வியலுங்கிறது கிட்டத்தட்ட ஆரோக்கியமாக 120 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்வியலை வாழணுங்கிறது. சொத்துங்கிறது நம்மளுடைய பஞ்சபூதங்களான இந்த உடல் தான். அதுபோல் பிற உடல்களை தான், இந்த உடலை வளர்க்குறதுக்கு பிற உயிர்களை வளர்க்குறோம். உணவுப் பொருள்களாக ஆடு மாடு கோழியாக இருந்தாலும் சரி, இல்லை மரங்கள் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி. இப்போ இதுகளாக இப்போ சொத்து. இதில் 10 அப்படிங்கிறது பசி வந்தால் 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசி வந்தால் 10 பறந்து போகும். 10 அப்படிங்கிற ஒன்றே ஒரு மருத நிலத்தில் வாழ்வியல் ஒரு சிறப்பாக வாழ்ந்து நம்மளுக்கு தேவையான உணவு வந்து இருக்குது. இப்போ வந்து உணவு அறுவடை செஞ்சாச்சுன்னா ஒரு பாடு அறுவடை ஆகும், ஓகேங்களா? அப்போ அறுவடை வந்து சேமித்து வைக்கிறாங்க, சேமித்து வச்சுட்டு நல்லா உட்கார்ந்து சாப்பிட்றாங்க இல்லையா, தேவையான பொழுது விளைவிக்கிறாங்க. அப்போ ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்து இந்த வாழ்வியல் வந்து எப்படி சிறப்பாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக நம்ம மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியல் வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒழுக்கமாக கொடுக்கப்பட்டது தான் அந்த 10 அப்படிங்கிறது. நல்லொழுக்கமான ஒரு சிறந்த வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த வாழ்வியலை வாழணும், ஒரு அமைதியான நல்ல வாழ்வியலை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத நிலத்தில், ஏன்னா ஊழல் அங்கே இருக்கு இல்லையா, அந்த ஊழல்களெல்லாம் கலைந்து நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வதற்கானது நல்லொழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி 10 கொடுத்தாங்க. ஆனால் பசிங்கிற ஒன்று வந்து விட்டால் அந்த 10 பறந்து போகும் அப்படிங்கிறதான் தந்திரம். பசியும் பறந்து போகும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த தந்திரத்தில் எதுவுமே கிடையாது. ராஜதந்திரங்களை எது செஞ்சாலும் சரிங்கிறது தான். தந்திரத்தை பொறுத்தவரைக்கும் எது செய்தாலும் சரி. எதுக்கு? நம்மளோட ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, நம்ம ஆரோக்கியமாக இன்பமாக வாழ்வது. அப்போ இங்கே வந்து பசிக்காதான 10 பறந்து, இங்கே பசி இல்லாமல் பசிக்கான உணவு கிடைக்காமல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கிது. ஆனால் கிடைக்கிற உணவு நம்ம ஆரோக்கியத்தை கொடுப்பதான உணவு கிடையவே கிடையாது. ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர சரியான வாழ்வியலில் நம்ம இல்லை. இப்போ திருப்பி விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம், திருப்பி நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சரியான உணவியல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வித்தை சரியாக புரிஞ்சுக்கணும்.
அந்த இயல்பான ஒரு வாழ்வியல் முறைக்கு குறிஞ்சி நில வாழ்வியலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து வித்துக்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, 10 வித்து 10னா அந்த 10ஐயும் பறக்க வச்சுட்டு நல்லொழுக்கம் மருத நிலத்தில் கட்டமைக்கப்பட்ட 10ஐயும் விட்டுட்டு இப்போ நம்ம பாலை நிலத்தில் பிரச்சனைகளில் முழு பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிரச்சனைலேருந்து திருப்பியும் முன்னோக்கி போகிறது பின்னோக்கி போகிறது அப்படின்னு பின்னோக்கி போயின்னா ஒரேடியாக கற்காலத்து போயிடுவோமானா இல்லை. இந்த இடத்துல அதாவது குறிஞ்சி நிலத்துலேருந்து மருத நிலம் முல்லை நிலம் முல்லை நிலத்தில் மருத நிலம்னு வரும்பொழுது எப்படி உயர்வாக வந்தார்களோ ஏற்கனவே கற்றுக்கொண்டதன் மூலமாக அறிவை கொண்டு தானே உயர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே கம்ப்யூட்டரு ப்ளஸ் நம்ம மொபைல்லே எல்லாமே செய்து கொள்கிறோம். உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லா தகவலும் பரிமாற்றிக்கொள்கிறோம். இது கூட ஒரு அறிவியல் வளர்ச்சி ரொம்ப விரைவாக ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு பயணங்கள் நேரம் குறைந்தது, இப்படி நிறைய ஒரு வளர்ச்சி அடைஞ்சோம் இல்லையா. இது எல்லாமே காலங்காலமாக வந்தது இல்லையா. இதெல்லாம் நம்ம வந்து விட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இதையெல்லாம் கொண்டு திருப்பியும் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை கடந்து நம்மளுடைய உயர்வான வாழ்வியலுக்கு போகிறது அப்படிங்கிறதா. அப்போது இங்கே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நெய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு வடிவமைக்கப்பட்டாங்கன்னா, இப்போ 6வதாக இன்னொன்று வச்சுக்கலாமே, வாழ்வியலுக்கான வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6வது இப்போ தந்திரத்தின் மூலமாக நம்ம வாழ்வியலை சிறப்பாக வச்சுருவோம். இன்பம்னா வாழ்வியலை சிறப்பான வச்சுருவோம். இப்போ நெய்தலுக்கு பிறகு வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு 6வது வச்சுக்கோம். இந்த 6வது ஒரு கோட்பாடுகள் நம்ம போகிறோம், வளர்ச்சி அடைந்து அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ வாழ்வியல் இன்பமான வாழ்வியல்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம தந்திரங்களை கையாள வேண்டிய ஒரு உண்மை இருக்குது. இந்த தந்திரங்கள் உண்மையாக வெளிப்படாத சொல்வதற்கில்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நிறைய சொல்லிட்டுங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த நிறையா சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுல இதில் வந்து நம்ம தவம் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் வந்து புரிந்து கொண்டு அமைதியாக சும்மா இருந்தாலே போதுங்க. நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சிங்கிறது நமக்கு உணவு பசிக்கு உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைச்சா போதுங்க. நிறையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சம் கிடைச்ச போதும். கொஞ்சம் உணவு தான். இந்த கொஞ்சம் உணவு சரியான உணவு கிடைக்கலன்னு வச்சிங்களேன், அங்கே தந்திரம் பிறக்கிறதுல தவறே இல்லை. இப்போ குரலி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் வயிற்றுக்கு தாங்க நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவது ஏதோ உண்மை மாதிரி அப்படி இருக்கும், ஆனால் அது ஒரு பொய்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து அவன் செய்கிறது எதுக்காண்டி? ஒரிஜினல் வயிற்றுக்காண்டி, உணவுக்காண்டி. இந்த உணவுக்காண்டி அவங்க பொய்கள் கூட இருக்கும். ஆனால் அந்த பொய்யை கூட நம்ம ரசித்து பார்ப்போம். எதுக்காண்டி? அவனுடைய வாழ்வியல் பசிக்காக அவன் செய்வதாக இருப்பதனால். அவன் யாரையும் கெடுப்பதற்காக கிடையவே கிடையாது, பிறரை கெடுப்பதற்காக கிடையவே கிடையாது. அப்போ அவங்க வந்து தந்திரங்கள்ங்கிறது யாரையும் கெடுப்பதற்காக இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. கெடுதல் செய்து நம்மளுடைய வாழ்வியல் எப்பொழுதுமே சிறப்பாக இன்பமாக இருக்காது. ஆனால் நம்ம வாழ்வதற்கு நாம் செய்து கொள்ளலாம், எதுவும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பிறருக்கு கெடுதலை செய்யக்கூடாது. நம்ம வாழ்வில் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தினாலே போதும். இப்போது கடலில் விதைக்கப்பட்டவர்கள், இங்கே விதைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே எண்ண அலைகளாக சப்தங்களாக நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அந்த சக்தி நம்ம எண்ணத்தை நம்ம தெளிவுபடுத்தும் போது நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த சக்திங்கிறது அருவம் உருவம் சொல்லுவோம் இல்லையா. உருவத்தை விட அருவத்துக்கு சக்தி அதிகம். அது மனதளவில் இருக்கிற ஒரு பவர். இப்போ மனதளவில் இருக்கிற பவரை நம்ம வந்து யூஸ் பண்ணாலே நம்ம வாழ்வியல்ங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத உண்மை. இந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலை நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன 2 மீன்கள். இந்த இடத்துல ஒரு வட்டத்தை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. வட்டம் தான் நம்மளுக்கு வட்டம். அந்த வட்டத்தினோட நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் நமக்கு தேவையான ஒரு உணவியல்ங்கிறது இயல்பாக கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு, நமக்கான ஒரு துணையும் இருந்துச்சுன்னா அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு மனிதன் முழுமையடையும் போது ஆண் பெண் அப்படிங்கிற 2 தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழ்வியலில் நம்ம வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கூட்டி பரிணாம வளர்ச்சியில் நம்ம ஆண் பெண்கிறது ஒன்றாக இருந்தால் இனப்பெருக்கமாச்சு. அதுதான் 2ஆக. அப்போது நம்மளுடைய உடலியல் சேர்க்கை அப்படிங்கிறது ஆண் பெண்ங்கிறத 2ம் சேர்ந்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கருத்துக்கள்ங்கிறது ஒவ்வொருத்தர் கற்பனைகள் வந்து
சரிங்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த சரியை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை கைதிகளாக இருப்போம். சூழ்நிலை கைதிகள். பிரச்சனைகள் நம்மளை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிடிவாதங்கள், ஏதோ ஒரு குணம், நம்மளுடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து விதிக்கப்பட்ட, இது இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டது. எப்போ விதிக்கப்பட்டது? மருது நிலத்தில் விதிக்கப்பட்டது. ஏன்னா அங்கே வந்து இயல்பான இயற்கையான உணவியல் முறையிலிருந்து செயற்கையான உணவியலுக்கு வர்றாங்க. இப்போ செயற்கையான உணவியல் முறைக்கு வரும்பொழுது செயற்கையாக இந்த மனிதனுக்கு வாழ்வியல் நல்லொழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டது, விதிகள் கொடுக்கப்பட்டது. இப்படி தான் வாழணும். இன்றைக்கி வந்து ஒரு பைக் ஓட்டணுன்னா பைக் ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் போட்டால் தான் நீங்கள் வந்து போகணும், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது. எந்த வாழ்வியல் முறையில் நம்மளுக்கு ஒரு விதி கொடுக்கப்பட்டது போல் நல்லொழுக்கங்கள் எல்லாமே எப்போவுமே மருது நிலத்தில் கட்டிமைக்கப்பட்டது. இதே குறிஞ்சி நிலத்தில் அந்த இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் ஒரு கற்பனை. வந்து அதுக்கு முன்னாடி வேறு விதமாக தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கும் வந்து மலைகளில் வாழ்கிற ஒரு சில மக்களை வாழ்வியல் முறை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த பழங்குடிய மக்கள் இப்படி வாழ்வியல் இருக்குது, இவங்க இப்படி மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வியல் முறைகளுடைய இதை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அவங்களுடைய சூழலுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய வாழ்வியலுக்கு இன்பமானதை அவங்க வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அதே போல் சட்டங்கள் என்பது அப்பப்போ அப்டேட் பண்ண வேண்டிய ஒன்று. அதை அப்டேட் பண்ணக்கூடிய தகுதியில் நம்ம இல்லை, நம்மளுக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னுங்கிறதுக்காண்டி நம்ம வாழ்வியில் எங்கேயோ கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம வாழ்வியில் வந்து இன்பம் இல்லாமல் துன்பமாக அனுபவிக்க முடியாது. அப்படி துன்பமாக அனுபவித்து வாழ்வு முடிஞ்சிருமானா முடியவே முடியாது. இந்த கடல் அலையும் ஓயவே ஓயாது. அங்கே விதைக்கப்பட்டது திருப்பியும் பிறந்து வாழ்வியலை முழுமை செய்ய வேண்டும். அப்போது கால சுழற்சிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே துன்பங்கள் அதிகரிக்க இன்பத்தை நோக்கிய ஒரு பயணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு பயணம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஜென்ரேஷனாக செய்யப்பட்ட தவறுகள் தான் இன்னைக்கு புதிய சிந்தனைக்குள்ளே வந்திருக்கிறோம். அடுத்த நிலமான நெய்தல்லேருந்து அடுத்து ஒரு வாழ்வியல் புதிய ஒரு நிலம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு பிறந்திருக்கு. இப்போ வந்து இந்த சிந்தனை எல்லாருக்கும் வருமானா கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு நிலப்பரப்பு நம்மளுக்கு வேணும், இந்த இடத்துல நம்ம ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்வியலை வாழணும், இப்படி நமக்கு ஒரு நாடு தனியாக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை வர வைக்கிறது எல்லாமே அமைதியும் சும்மா இருத்தம் தான். தியானம் மூலமாக நம்ம பண்ணலாம். இது வந்து ஒருத்தருடைய கருத்திலுக்கு ஒரு செவி சேர்க்கக்கூடிய இன்னொருத்தர் இருப்பாங்க, அந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போது இந்த எண்ண அலைகள் உருவாகும். இனி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த எண்ணங்கள் அதிகமாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாழ்வியலில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. பணம் தங்கம் சேர்க்கணும், வீடு வாங்கி சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அவ்வாறு நாடோடியாக வாழணும், எதோ கிடைச்சா சாப்பிடணும், ஊரை சுற்றணும், என்ஜாயாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் ஏற்கனவே துன்பப்பட்டது தான். ஸோ இப்போ இந்த ஒரு சூழ்நிலை கைதியான ஒரு வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து இல்லை இப்படி வாழ்ந்தால் போதும், இது என்ன ஒரு வாழ்க்கை, நீங்களாம் அது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட பேரண்ட்ஸுக்கெலாம் அவாய்டு செய்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சின்ன வயசில் உள்ள எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒரு வாழ்வியல். இது எல்லாமே நம்ம அனுபவித்த ஒரு துன்பங்கள் தான். நமக்கு இப்படி இருக்கக்கூடாதுங்கிற நம்மளுடைய குழந்தைகள், அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளுடைய எண்ணத்துடைய கடத்தி தான் கொண்டு வர்றாங்க, பிறக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுபடி வாழ்வாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து எங்கே பார்க்கணும், சினிமாஸில் பார்த்தீங்கன்னா போதும், ஒரு 80s எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்கணும்னு ஒரு கலாச்சாரம் பண்ணாங்களோ அந்த கலாச்சாரம் அடுத்த ஒரு 20 வருஷம் கழித்து அதே மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் ஆகி அவங்க அந்த பார்த்துட்டு அதை பேரண்ட்ஸ் ஆகி அவங்களுடைய குழந்தைகள் மூலமாக அது நிறைவேறும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வளர்க்குறது யார்? பெற்றோர்கள் தான். அவங்க பெற்றோர்கள் இப்படி தான் வளரணும்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த வளர்கிறாங்க. ஆனால் இவங்க மனநிலையை எப்படி அதை பார்த்துக்கணும், உள் மனசுக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனநிலை வந்து ஜீன்ஸில் அப்படியே உருவாகிட்டே இருக்கும். அது குழந்தைகளாக பிறக்கும் பொழுது அந்த நிலை வெளியே வருது. அப்போ இவங்களுடைய மனநிலை ஏற்கனவே அதை ஒத்துக்கொண்டதுனால அவங்களோட விருப்பமாக இருக்கிறதுனால குழந்தைகள் அப்படி வளருவதற்கு அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க மனசில் இருந்தது அது குழந்தைய பிறக்குது, அது குழந்தைய அதை அனுபவிக்குது. அது செயல்படும் போது அவங்க தன்னுடைய மனசில் இருந்ததுனால அதை அனுமதிக்கிறாங்க. அப்போது ஒரு சில விஷயங்கள், இப்போ படிப்புலாம் அது வேறு விஷயம். இன்றைக்கி டாக்டர் படிக்கணும்னு நினச்சா என் பிள்ளைங்க இப்போ டாக்டர் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து படிப்புங்கிறது அது ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது. ஒரு கொஸ்டின் பேப்பர் அது இதெல்லாம் வச்சுருக்குறான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய
ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஃப்ரீடமாக விட்டிங்கன்னா மருத்துவம் கூட எளிமையாக கற்றுக்கலாம். நோய் குணமாகணும் அப்படிங்கிறது தானே இயல்பான ஒரு வாழ்வியலில் வாழ்ந்தாலே நோய் குணமாகிற போதே நோய்கள் இல்லாமல் வாழலாமே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கன்னா மருத்துவங்கிற ஒரு படிப்பினை எதுக்காகனா இந்த நோயால் கஷ்டப்பட்ட இந்த நோய் இருக்கக்கூடாது, இந்த நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே தவிர அந்த ஒரு இயற்கையான ஒரு வாழ்வியல் சரியாக இருந்தால், உணவியல் முறை சரியாக இருந்தாலே சிறப்பான உண்மையாக நம்ம குணமாயிடலாம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இன்றைக்கி படிக்கிற படிப்புலங்கிறது நம்ம வாழ்வியலை கற்றுக்கிட்டோமா அப்படின்னா கிடையாது. எங்கேயோ வேலை செய்வதற்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்களே தவிர தனக்கு கீழே வேலை செய்யணும், அப்போ நீ இதை படிச்சுட்டு வந்தால் நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், உனக்கு பணம் கொடுக்குறேன் இப்படி சொல்லி இந்த வாழ்வியல்ங்கிறது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு படிப்பியலாக இருக்கே தவிர நம்ம வாழ்வியலுக்கான ஒரு படிப்பாக கிடையாது. நமக்கு தேவையான வாழ்வியலை படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த வாழ்வியல் படிச்சுக்கிறதுக்கு நம்ம பெருசாக வெளியே போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரண்ட்ஸே சொல்லிக் கொடுக்கலாம், அந்த சமூகம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கடைசி வரையும் கற்றுக்கிட்டே இருப்போம், சாவு வரையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். எனக்கு சாவு முறை காலம் என்பது மாறிக்கிட்டே இருப்பது. இன்றைய காலநிலைங்கிறது பருவ மாற்றம்ங்கிறது தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்குது. நமக்கு வேணால் 120 வயசாக இருக்கலாம், ஆனால் சூரியனுக்கு அது பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதனுடைய வாழ்வியல். அப்போ அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனுடைய வயசு மாறிக்கிட்டே இருக்குமோ அதனுடைய காலம் மாறிக்கிட்டே தானே இருக்குது. அப்போ அந்த காலம் மாறிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளுடைய வாழ்வியலும் மாறிக்கிட்டே இருக்கும், பருவம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட படிப்பும் புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம விவசாயத்தில் ரொம்ப கோட்டை விட்டுட்டோம். ஆனால் விவசாயங்கிறது ரொம்ப எளிமையான ஒன்று. நமக்கான உணவை நம்ம உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இந்த உணவியல் இந்த சொத்து அப்படிங்கிறது நம்ம உடம்பாக வச்சுக்கணுமே தவிர இந்த சொத்துக்கள் எல்லாமே நமக்கு உணவியல் முறையாக மாறும் அளவிற்கு நம்ம மாற்றப்பட வேண்டும். இந்த பூமிங்கிறது நமக்கான உணவியல் பந்தாக இருக்கணும். நம்ம இயற்கையான வாழ்வியலை வாழ வேண்டும் என சொன்னால் முதல்ல உணவியலில் தண்ணீர் பெற வேண்டும். உணவு நம்மளுக்கு தண்ணீர் கிடச்சிச்சின்னா இன்பமான ஒரு கருத்தியல், வாழ்வியல் கருத்தியல். அப்போ இந்த கருத்தியலில் இன்றைய நடைமுறை ஒழுக்கங்கள் எல்லாம் பறந்து போகணுங்கிற 10 மறந்து புதிய சிந்தனைகள், புதிய வாழ்வியல் முறை உருவாக வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய இங்கே கருத்து. இதில் தந்திரங்களை நேரடியாக எதுவும் சொல்ல, வித்துங்கிறது நம்முடைய உயிர். அந்த உயிருக்கான ஆற்றல் 120 வயசு வரையும் வாழ வேண்டும். அது முழுமையாக வாழப்படவில்லை. அது இங்கே அலைகளைப் போல ஓயாது ஒழித்து கொண்டே இருக்கிறது, துன்பத்தில் ஒழித்து கொண்டே இருக்கிறது. அது பிறப்பெடுத்து முழுமையாக வாழ ஆசைப்பட்டு கொண்டே இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை புரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சொத்துங்கிறது நம்முடைய உடல். அந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நம்ம கோட்டை விட்டுட்டோம். அதுக்கு கோட்டை விட்டது நம்ம இன்பத்தை கோட்டை விட்டுருக்குறோம். அந்த இன்பத்தை கோட்டை விட்டதுக்கு காரணம் பசி. அந்த பசிங்கிறது பசிங்கிறது உணவியலில் நம்மளுக்கு 10 அதாவது துன்பத்துக்கு காரணம் 10 விதமான ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டத்திட்டங்கள் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது. அது எல்லாம் அந்த பசிக்கு நம்ம பறக்க விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்வியலுக்கான இன்பமான வாழ்வியலை வாழ வேண்டும், முழுமையான வாழ்வியலை வாழ வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனை பிறக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்வியல்ங்கிறது சிறப்பாக வந்துடும். அதனால் 10 சொத்து, வித்து 10 சொத்து அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு பசி வந்தால் 10 பறந்து போகும். பறக்க நம்மளோட வாழ்வியலும் சிறப்பாக இன்பமாக அமையும். இது ஒரு கருத்தியல் தான், ஒரு கற்பனை கருத்தியல் தான். ஆனால் ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாறும். இந்த சூழலுங்கிறது காலம் மாற மாறும் அப்படிங்கிறது தான். அது விதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனதோடு வைத்து கொள்ளுங்கள். மனதில் வைக்க அமைதியான இந்த வாழ்வியல் புதிய கோணத்தில் பிறப்பெடுக்கும். இது ஏற்கனவே பிறந்துடுச்சுங்கிறது உண்மை. அது உண்மைதான். நிறைய பேர் அப்படியான வாழ்வியல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. தூங்குவதும் இறப்பை போல் தூக்கம்ங்கிறாங்க இல்லையா. தூங்கி எழுவதுங்கிறது பிறப்பெடுப்பது போல் அப்படிங்கிற மாதிரி அவன் பாடு என்ன வேணால் நினச்சது பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, தூங்குவாங்க, எழும்புவாங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அதனால் சந்தோஷமான ஒரு வாழ்வியலை நோக்குங்க. நினைச்சபடி வாழ்வதற்கு அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு வன்புணர்தலோ எதுவும் இருக்கக்கூடாது. துன்புறுத்தல் என்பது இருத்தல் கூடாது. நம்ம இஷ்டப்படி வாழலாம். அதே போல் மற்றவர்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு விடுங்க, சுதந்திரத்தை கொடுங்க. மற்றவங்களுடைய கருத்தியலில் ஒவ்வொருவரும் தனித்துவமான மக்கள், ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஆசைகள் இருக்கும், தனித்துவமான வாழ்வியல் இருக்கும். இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லாதீங்க, எதையும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்பமான வாழ்வியலை வாழட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் மனநிலையை நம்ம
முதல்ல மாற்றிக்கணும். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஒரு லாங் வீடியோஸ் தான், ஒரு சின்ன விஷயத்தை தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கும். அந்த ரொம்ப நேரம் ஒரு சின்ன வீடியோ ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு பொழுது போவதை தெரியாமே இருந்திருக்கும். நீங்கள் முயற்சி எடுங்க. அடுத்தடுத்து சின்ன சின்ன ஷார்ட்ஸில் நிறைய கருத்துக்களை பார்க்கலாம். முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பஞ்சபூத ரகசியம் அப்படிங்கிறதுல வாழ்வியல் தந்திரம் அப்படிங்கிறதும் ஒரு குறிக்கோள் தான். இதை எப்படி அமைக்கலாம்ங்கிறதுக்கு முயற்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்னுடைய விருப்பங்கிறது இல்லை, இந்த இயற்கையோட விருப்பம், இந்த பஞ்சபூதங்களுடைய விருப்பம், ஆகாயத்துடைய விருப்பம், பிரபஞ்சத்துடைய விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரபஞ்சத்தோட விருப்பம்தான் என்னால் சரியாக சொல்ல முடியாமல் ஏதோ புலம்பலாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் சரிப்படுத்தி நேர்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனம். யாருக்கு புத்திசாலித்தனம் இருக்கோ அவங்களுக்கு தந்திரம் புரியும்.